ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான சிரஞ்சீவா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். யமதர்மனே இறங்கி வந்து இந்த ராசா இதை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தா எப்படி இருக்கும். சிவா அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய குடும்ப சுமையை நெஞ்சிலையும் முதுகுலையும் சுமந்துட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை ஆரம்பத்துல அவருக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலங்க. போக போக அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத கத்துக்கிறாரு. இந்த சக்தி யமதர்மராஜா கிட்ட இருந்து இவருக்கு கிடைச்சது வரமா சாபமா, என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கும் யமதர்மராஜா கிட்ட இருந்து அருள் கிடைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லையும் அடிச்சு விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்காருங்க. பேசிக்கா ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருங்க. எங்கெங்கெல்லாம் விபத்து நடக்குதோ, மருத்துவ உதவி தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் விரைந்து போய் அவங்களோட உயிரை காப்பாத்துறாருங்க. வழக்கம் போல இவர் ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. வண்டியில யாரும் இல்ல, பொறுமையா தான் போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு எரும மாடு ஒன்று வருதுங்க. அந்த எரும மாடு பட்டுன்னு ரோட்டுக்கு நடுவுல வந்துருது. குறிப்பா இவர் ஓட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயே போயிருதுங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்தவரையே ஆம்புலன்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஆயிருதுங்க. 1998 நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கிறாருங்க. அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோட அம்மா என்னதான் பண்ணாலும் ஹீரோ அழுகையே நிப்பாட்ட மாட்டேன்றாருங்க. தன்னுடைய கணவர் கிட்ட புலம்புறாங்க, பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு. டாக்டரையும் பார்த்தாச்சு, மெடிசனையும் கொடுத்தாச்சு, இன்னும் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கணவரும் சொல்றாரு. பையனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. உங்க பையனுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கு, சரியான டைம் வரும்போது அதை அவனே புரிஞ்சுப்பான், அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறாருங்க. எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்க, அப்ப அங்க இருக்கக்கூடிய டாக்டர் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகியுமே உனக்கு ஒண்ணுமே ஆகல, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே தன்னோட உடம்பெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. உடம்புல எந்த ஒரு காயமே இல்ல. பட்டு அந்த ரூம்குள்ள ஒரு நபர் வராரு. ஆக்சுவலா அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காரு. அந்த நபர் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ஒரு எரும மாடு குறுக்க வந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, எரும மாடா போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணா ரோட்ல எந்த வண்டியுமே இல்ல, ஆள் நடமாட்டமும் இல்ல. நீயா வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்க, இதுல தேர்ட் பார்ட்டியோ இல்ல அனிமலோ யாருமே இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு எரும மாடு குறுக்க வந்ததுனால தான் அந்த எரும மாடு மேல இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியை திருப்பி ஆக்சிடென்ட் ஆச்சு. இவருக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிசிடிவி கேமரால அந்த எரும மாடு கவரே ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. அந்த நபர் சொல்றாரு, இப்பதானே நீ கண் முழிச்ச, ரிலாக்ஸ்டா இரு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாருங்க. இப்ப டாக்டர் கிட்ட எப்ப டாக்டர் எனக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்க, கம்ப்ளீட்டா குணமாயிட்டீங்க, எப்ப வேணாலும் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்த உடனே சூரிய வெளிச்சம் அவரோட கண்ணை பயங்கரமா கூசுதுங்க. அதுக்கப்புறம் இவர் கண்ணை திறந்து பார்த்தா ரோட்ல போறவங்களுடைய தலையில எல்லாம் ஏதோ ஒரு நம்பர் தெரிய ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது நம்ம கண்களுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா டாக்டருக்கு போன் அடிச்சு இந்த விஷயத்த சொல்றாரு. டாக்டர் சொல்றாங்க, இது உங்களோட ஹாலுசினேஷனா இருக்கலாம், இப்பதானே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்திருக்கீங்க, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் மும்மரமா வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க. அவருடைய தலையில 72 அப்படின்ற மாதிரி நம்பர் காட்டுது. உடனே ஹீரோ அந்த நம்பர் கிட்டே போயிட்டு, உங்களோட தலையில என்னமோன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் தலையிலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலையை தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னும் அப்படி ஃபீல் ஆகலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனடியா அந்த வழியா போறவரை கூப்பிட்டு, ஏங்க இவர் தலையில என்னமோன்னு தெரியுது, உங்களுக்கும் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியுதே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படியா, என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, சொட்டத்தலை தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, ஏன்டா அவசர அவசரமா வேலைக்கு போறவனை கூப்பிட்டு நிப்பாட்டி என் சொட்டத்தலையை வச்சு கிண்டலா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு பொழக்க, ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாருங்க. இப்படியோ தப்பிச்சுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து நிப்பாருங்க. அங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாரோடைய தலையிலுமே வந்து நம்பர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தா அந்த கிரவுட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரோட தலையில மட்டும் ரெட் கலர்ல 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி காட்டும், மத்த எல்லாருக்குமே கிரீன் கலர்ல நம்பர் போட்டிருக்கும். அது என்ன, அந்த நபரோட தலையில மட்டும் 5 நிமிஷம் அப்படின்னு ரெட் கலர்ல நம்ம கண்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாட்ச்ல டைமர் ஆன் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த 5 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த நபரும் பாத்தீங்கன்னா கேம் விளையாடிக்கிட்டே ரோட்டு கிட்ட வந்துருவாருங்க. 5 நிமிஷம் முடியும், ஒரு வண்டி வந்து இடிச்சு ஸ்பாட்லயே அவர் இறந்து போவாரு. இது அங்க இருந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிருவாருங்க. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது, எல்லாரோட தலையிலுமே நம்ம கண்களுக்கு தெரியறது அவங்களுடைய ஆயுசு, அவங்க இன்னும் எத்தனை காலம் உயிரோட இருப்பாங்க அப்படின்றத தான் நம்ம கிட்ட காட்டுது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அங்க கட் பண்ணா என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. வெளியில ரவுடி கும்பல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ தூக்கிட்டு போய் லாக்அப்ல போடுறாங்க. லாக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கிறாரு, நரசிங்கம் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா 23 மர்டர் பண்ணிருக்காரு போல, பயங்கரமான ஒரு கிரிமினலுங்க, அவரை நம்ம ஹீரோ ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய அடியாட்கள்லாம் நம்ம ஹீரோவை கொல்ல துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்காங்க. அந்த லாக்அப்ல இருக்கக்கூடிய ஒரு கைதி நம்ம ஹீரோ கிட்ட, உங்க கதையை சொல்லுங்கண்ணா, தெரிஞ்சுக்கணும்னா பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. சின்ன வயசுல சைக்கிளை முறையா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டூ வீலருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றத
பண்ணுவதற்காக கடவுளுக்கான எல்லா பூஜையுமே மிஸ் பண்ணாம பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோட அப்பா அப்படியே ஆப்போசிட்டுங்க. குடிச்சே வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இருந்தே நம்ம ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு நம்மளோட பினான்சியல் சிச்சுவேஷன்ஸை நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும்ட்டு. ஹீரோ தான் ஸ்பீடா சைக்கிள் ஓட்டுவாரு. அதனால காலையில இந்த பேப்பர் போடுற பால் போடுற வேலையெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. சைக்கிள் எடுத்துட்டு வீடு வீடா போய் ஆன் டைமுக்கு பேப்பர் பால் எல்லாம் போட்டு வந்துருவாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோட அப்பா திடீர்னு இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது அவர் ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. கடன்காரங்க எல்லாம் வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏது காசு, அதனால நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க கடன்காரங்க எல்லாம் சரி நாங்க டைம் தரோம், ஆனா வட்டி மட்டும் மிஸ் பண்ணாம கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோட அப்பா குடிக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்காருங்க. அதனால ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறாரு. இவரோட பினான்சியல் சிச்சுவேஷன் காரணமா இவர் படிக்கவும் இல்லைங்க. அதனால கிடைக்கிற வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பாய் ஜாப்ல ஜாயின் பண்றாரு. இவர் தான் ஸ்பீடா வண்டி ஓட்டுவாரு. அதனால ஆன் டைம்ல டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போக அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி பாய் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே கிடைக்காம இவர் சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் ஒரு பெரியவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, உன்னோட ஃபாஸ்ட்டுக்கு ஏத்த ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆம்புலன்ஸ் டிரைவர். நீ பணம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும், உயிரை காப்பாத்துற மாதிரி இருக்கும், அதே சமயம் நீ சின்ன வயசுல இருந்தே ஸ்பீடா இருக்குல்ல, அந்த ஸ்பீடுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம்னு முடிவு பண்றாரு. இவர்கிட்ட தான் வட்டி கட்டுறதுக்கே பணம் இல்லையே, அதனால என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ண அப்பதான் சீனு அப்படின்ற ஒரு நபரை பத்தி தெரிய வருதுங்க. அவரு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபருங்க. அந்த சீனுவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாருங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட கணவர் இந்த சீனு கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி இருக்காரு. ஆனா பணத்தை சரியா கட்ட முடியலங்க. அதனால அந்த லேடியோட கணவரை தூக்கிட்டு வந்து உரின்னு உரிச்சிருந்திருக்காங்க. மனம் முடிஞ்சு போன மனைவி பாத்தீங்கன்னா அந்த லேடி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் கொண்டு போய் வச்சு பணத்தை கொண்டாந்து கொடுத்துருந்துருக்காங்க. கூடி சீக்கிரம் மொத்த பணத்தையும் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னோட கணவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு கணவனை ரிலீஸ் பண்றாருங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துடணும், இல்லாட்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுறாருங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு கந்தவட்டிக்காரன்ட்ட தான் இவர் ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்காக பணம் கேட்டு வந்திருக்காருங்க. இந்த சீனு ஹீரோ பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடுறாருங்க. ஆல்ரெடி உங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிற கடனையை அடைக்க முடியாம நீ திணறிக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது என்கிட்ட கடன் கேட்டு வந்திருக்க, அதை எப்படி அடைப்ப அப்படின்னு கேட்கும்போது அப்பாக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டா வட்டி கொடுத்துட்டு இருக்கனா, இந்த கடன் என்னோட தொழிலுக்காக, சோ இது மட்டும் சரியா அமைஞ்சதுன்னா நான் கரெக்டா உங்களுக்கு வட்டி கொடுத்துருவனா அப்படின்னு சொல்ல இந்த சீனுக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இல்லனா கூட சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உனக்கு கடன் கொடுக்குறேன், ஆனா கரெக்ட் டைமுக்கு எனக்கு வட்டி வந்துடணும், இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பணம் வாங்குறாருங்க. ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு நேரா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போறாருங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பக்கத்துல ராவ் மற்றும் ராவோட மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த கப்பல் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல. அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமா இல்ல. அவங்க கிட்ட ஹீரோ நல்ல விதமா பேசிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போறாரு. ரொமான்டிக்கலா அப்ரோச் பண்ணிட்டு அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி இருக்கிற செய்தியை ஷேர் பண்றாருங்க. அவங்களும் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. முதல் நாள் இவர் டியூட்டிக்கு போறாருங்க. ஒரு வயசானவரை எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணி 120 ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சீக்கிரமா வண்டி ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிட்டில இவ்வளவு ஃபாஸ்டா போறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு மேக்ஸிமம் ஸ்பீட்ல போயும் பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் இறந்து போயிடுறாரு. அந்த வயசானவர் இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோ தான் கரெக்டான டைம்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் எப்படியோ தம்மு கட்டி ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டாருங்க. 15வது நாள் அந்த ரவுடியோட கேஸ் வந்திருக்குதுங்க. அதாங்க 23 கொலை பண்ணிட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தானே அந்த ரவுடிய ஒருத்தன் பிளான் பண்ணி கத்தியால குத்தி இருந்திருக்கான். ஒரு கத்தி இல்லங்க, ஏகப்பட்ட கத்தியால குத்தி வச்சிருந்திருக்கான். அவனோட அடியாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவே ஹீரோ சொல்லிட்டாரு கண்டிப்பா காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்ட்டு. வண்டி எடுறா அப்படின்னு மிரட்டி நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காரு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டாந்துருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டானுங்க. ஹீரோ மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா நம்ம அண்ணனோட உசுரை இந்நேரம் காப்பாத்தி இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவர் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிருந்திருக்காருங்க. பார்த்தா ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கக்கூடிய லாக்அப்லயே ஒரு சாமியார் இருப்பாருங்க. அந்த சாமியாரே ஒரு மாதிரி தியானத்திலேயே இருந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டே ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வரும். இந்த நரசிங்கம் அப்படின்ற ரவுடி பயலுக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சான், அவர் உயிர் பொழைச்சிட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்த ரவுடி பசங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு ஹீரோ லாக்அப்ல இருந்து வெளியில வராருங்க. வீட்டுக்கு போனவர் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்குள்ள இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த பணத்தை தேடுறாரு. பார்த்தா பீரோக்குள்ள பணத்தை காணுங்க. நான் இங்க சேர்த்து வச்சிருந்த பணம் எங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்க அம்மா சொல்றாங்க யம தர்மராஜாக்கு பூஜை பண்றதுக்காக மொத்த பணத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஏமா பூஜையாமா முக்கியம், வட்டி கட்டலானா அவனுங்க நம்மள செஞ்சு விட்டுருவானுங்கம்மா, சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தேமா மொத்த பணத்தையும் கொண்டு போய் பூஜையில போட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க அம்மாவை திட்டி விட்டுருவாரு. ஆக்சுவலா அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே இந்த பூஜை எல்லாம் மிஸ் பண்ணாம பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. பணம் இருந்ததை பார்த்ததும் அந்த பணத்தை எடுத்து இவங்க பாட்டுக்கு பூஜையை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ மனசு நொந்து போய் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா யம தர்மராஜாவுடைய போட்டோ வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுவாங்க. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பணத்தை எடுத்து பூஜை பண்ணேன், பட் அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைச்ச கூட பார்க்கல அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ கோவத்துல தான் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா குறுக்க அந்த எரும மாடு வந்து அந்த எரும மாடு மேல இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்க திருப்பி ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் விசித்திரமா எல்லாரோட தலைமையிலையும் அவங்களோட ஆயுசு இவரோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. யமதர்மராஜாவுடைய போட்டோ வச்சு தானே அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. அதனால யமதர்மனே இறங்கி வந்து நம்ம ஹீரோக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்காரு போல. சோ இத வரமா பயன்படுத்துறாரா இல்ல சாபமா மாறுதா அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். தன்னோட கண்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு புரியாம ஹீரோ ரோட்டோரத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு தான் டீடைலா கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பையனோட ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வரும். அவனுக்கு சாலை விபத்து ஏற்பட்டிருக்குது போலங்க. உயிருக்கே மோசமான ஒரு சூழ்நிலையில தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பையனோட அம்மா பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்லுவாங்க இந்த பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு வெறும் 5% மட்டும் தான் சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. மனம் முடிஞ்சு போய் அந்த அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனோட முகத்தை பாப்பாருங்க. அப்ப அந்த பையனுக்கு மேல கிரீன் கலர்ல 82 அப்படின்ற மாதிரி காட்டுங்க. இந்த பையன் 82 வயசு வரைக்கும் உயிரோட வாழ்வான் அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அம்மா கிட்ட போய் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, கடவுளை நம்புங்க, கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. டாக்டர் வந்து உங்க பையனை காப்பாத்தவே முடியாது அப்படின்லாம் சொல்ல கிடையாது இல்லையா, 5% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை நம்புங்க, கண்டிப்பா உங்க பையன் உயிரோட வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மாவும் அங்க உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து உங்க பையனோட உயிரை காப்பாத்தியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாருங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விசித்திர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னோட அம்மா பாக்குறதுக்காக போறாரு. அம்மா எதிரில் வராங்க. அம்மாவோட தலைமையில கிரீன் கலர்ல 100 அப்படின்ற மாதிரி நம்பர் காட்டுதுங்க. அம்மா உனக்கு 100 ஆயுசு அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட தலையில பார்த்தா 80 அப்படின்ற மாதிரி காட்டுங்க. உனக்கு 80 ஆயுசு அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மாக்கு மட்டும் 100ன்னு சொல்லுவேன், எனக்கு மட்டும் 80 அப்படின்னு கேட்க அட ஆல்ரெடி உனக்கு 20 வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனாலதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தனக்கு எவ்வளவு ஆயுசு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாருங்க. கண்ணை குறுக்கி பாக்குறாரு, சுருக்கி பாக்குறாரு. என்ன பண்ணி அவரோட முகத்தை பார்த்தாலும் அவரோட ஆயுசு தெரிய மாட்டேதுங்க. ஒருவேளை கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுனாலதான் ஆயுசு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவை கூப்பிட்டு கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டினா அம்மாக்கும் அந்த ஆயுசு காட்ட மாட்டேது. சோ கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுனாலதான் தெரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. சோ கடைசி வரைக்கும் ஹீரோட ஆயுசு என்ன அப்படின்றத ஹீரோனால பார்க்க முடியாம போயிருது. அங்க கட் பண்ண ஒரு கட்சி மீட்டிங் ஒன்று நடக்குதுங்க. யார மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்றத பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு ராஜையா அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அவர் என்னத்தான் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே ஃபோர்ஸ் பண்றாருங்க. பட் அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட யாருக்குமே இவரை மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. யாருக்கும் பிடிக்கல. எல்லோரும் அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க. எல்லோருக்குமே ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கப்படுதுங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல அவங்களோட சொந்தக்காரங்களோட விரலெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்திருக்காருங்க. சோ நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கல அப்படின்னா உங்களோட நிலைமையும் இதுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. ஒரு பக்கம் ராஜையா அப்படின்றவர் ஒரு மோசமான அரசியல்வாதியா வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பினான்சியலி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோக்கு கடவுள் கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைச்சிருக்குது. அந்த வரத்தை எப்படி காசா மாத்தலாம் அப்படின்னு யோசனை பண்றாருங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. யார் யார் தலைமையிலாம் ரெட் மார்க் காட்டுதோ, அதாவது 5 நிமிஷத்துல செத்துருவான், 2 நிமிஷத்துல செத்துருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் பிரியரா இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட உசுரை நம்ம காப்பாத்தி அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரோட்டு பக்கம் போறாருங்க. இவர் கண்ணால பாக்குறவங்க எல்லோருக்குமே கிரீன் மார்க் தான் காட்டிட்டு இருக்கு. சோ யாராவது ரெட் மார்க்ல தெரிய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தேடும் போது ஒரு கான்ட்ராக்டரோட தலைமையில 2 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு ரெட் மார்க் காட்டுதுங்க. அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போயிட்டு இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாக போற, உன்னோட சாவோட விளிம்புல இருந்து நான் உன்னை காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு பணம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை சாவடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குதுங்க. இவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல இருந்து சேஃபான ஜோனுக்கு மாத்தி விட்டுட்டோம்னா இவரை சாவுல இருந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போற பாதையை ஒரு மாத்தி விட்டுறாருங்க. சரின்னு கேட்ட அந்த கான்ட்ராக்டரும் டேஞ்சர் ஜோன்ல இருந்து நார்மல் ஜோனுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா திடீர்னு அங்க இருக்கக்கூடிய டிரைனேஜ் குழிக்குள்ள விழுந்து அப்படியே இறந்து போறாருங்க. அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. நம்ம தான் இந்த ஆளோட வழியை மாத்தி விட்டோம், அதனால நம்ம பக்கம் எல்லாரும் திரும்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துடுறாருங்க. இந்த நபருக்கு நம்ம போட்ட பிளான் வந்து சொதப்பிருச்சு. வேற யாராவது சாவோட விளிம்புல இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு நபர் 1 மினிட்ல இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த நபர் கார்ல ஏறலான்ட்டு போறாரு. பட்டுன்னு நம்ம ஹீரோ போய் வழி மறைச்சிடுறாரு. 1 மினிட்ல அவர் கார்ல ஏறாம விட்டுட்டா மேபி அவர் ஆக்சிடென்ட் ஆகிறத நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா 1 மினிட் முடியும் போது இவரோட உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா எங்கிருந்தோ அந்த புல்லட் இந்த நபரோட தலையில பட்டு பட்டுன்னு கீழே விழுந்து இறந்து போறாருங்க. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க எல்லாம் இவன் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், இவனுக்கு ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் இருக்குது, நீங்க கரெக்டா வந்து பேச்சு கொடுத்ததுனால நாங்க அவனை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தடுக்கலான்னு நினைச்சா கொன்னுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை என்கவுண்டர் பண்றதுக்கு நானும் கொஞ்சம் சாதகமா இருந்திருக்கிறேன் இல்லையா, எனக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்க சர்டிபிகேட் தருவாங்க தம்பி, போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சர்டிபிகேட்டை வச்சு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு போறாரு. அந்த பார்க்ல ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா ஜாலியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் இன்னும் 5 நிமிஷத்துல செத்துருவாரு அப்படின்ற மாதிரி அவர் தலை மேல ஆயுசு காட்டுதுங்க. இது வரைக்கும் 2 பேரோட உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம போய் ஆனாலும் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ இந்த வயசானவரை காப்பாத்துறதுக்கு நான் எந்த ஒரு முயற்சி எடுக்க போறது இல்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்கிறாருங்க. அந்த வயசானவர் ஜாலியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த பார்க்குக்கு வர பொண்ணுங்க கிட்ட
கிட்ட எல்லாம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த பார்க்ல இருக்கக்கூடிய பெஞ்சில போய் உட்கார்றாரு. அந்த பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் இருக்கு. ஒருவேளை தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்து சாக போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வயசானவரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. கரெக்டா 5 நிமிஷம் முடியுது. ஆனா அவர் பாட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இவரு சாவல போல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா நியூஸ் பேப்பரை சும்மா கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருங்க. பயந்து போய் ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. ஆக மொத்தம் விதியை யாராலையுமே மாத்த முடியாது. ஒருத்தன் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான், எவ்வளவு நாள்ல சாக போறான் அப்படின்றத மட்டும் தான் ஹீரோ தெரிஞ்சுக்க முடியும். சோ அதை தடுக்கவோ இல்ல மாத்தவோ முடியாது அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இந்த டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ அந்த வழியா ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த அரசியல்வாதியோட தலை மேல பாத்தீங்கன்னா 7 நாள் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. இன்னும் 7 நாள்ல இந்த ஆள் சாக போறாப்ல. இந்த ஆளுக்காக மக்கள் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறாருங்க. ஹீரோட மொத்த ஃபேமிலியும் வீட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதியை பார்த்தோம் இல்லையா, அந்த அரசியல்வாதி கிட்ட நம்ம ஹீரோனுடைய அப்பா கடன் வாங்கி வச்சிருந்திருக்காருங்க. அந்த கடனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு இனிமேல் இந்த வீட்டுல நீங்க இருக்கக்கூடாது, இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்போ ஹீரோனோட ஃபேமிலி வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை ஹீரோ சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அந்த அரசியல்வாதி இன்னும் 7 நாள்ல சாக போறாரு அப்படின்ற ஒரு டேட்டா ஹீரோ கிட்ட இருக்கு இல்லையா, அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம ஹீரோனை கூப்பிட்டு நேரா அந்த அரசியல்வாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. ஹீரோனை வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ மட்டும் உள்ள அந்த அரசியல்வாதியை மீட் பண்றதுக்காக போறாரு. ஹீரோ கையில ஒரு தொகையை கொடுத்தா அந்த தொகையை டபுள் ஆக்கி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல்வாதி கிட்ட ஆசை வார்த்தை சொல்றாருங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதியோட அடியாட்கள் இவனை நம்பாதீங்க, இவன் ஸ்கேம் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதி நம்புற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்றாருங்க. ஆனாலும் கூட இருக்கக்கூடிய அடியாட்கள் வந்து இவனை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அட்வான்ஸா ஒரு 20 லட்ச ரூபாய் பணத்தை கொடுங்க, அந்த பணத்தை நான் எப்படி பெருசாக்கி கொடுக்குறேன் அப்படின்றத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா சரி ஓகே 1 வீக்ல நீ சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட்டை கொண்டாந்து கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், உன்னோட வீட்டை ஜப்தி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சரி ஓகே இன்னும் 8 நாள்ல நான் இந்த விஷயத்த பண்ணி காட்டுறேன், 8 நாள்ல இதை பண்ணல அப்படின்னா நீங்க வீட்டை ஜப்தி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்களா, அதே மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் வாங்கின காசை உங்ககிட்ட மட்டும் தான் கொடுப்பேன், சோ நீங்க இல்லனா வேற யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அக்ரிமெண்ட்ல சொல்லி சைன் போடுறேன் அப்படின்னு சொல்ல, நான் தானே இருக்க போறேன் வேற யார்கிட்ட கொடுக்க போறேன் சரின்னு சொல்லிட்டு அவரும் சைனை போட்டாருங்க. அதான் 7 நாள் இவர் இறந்து போயிருவாரு. ஒரு பேக் நிறைய பணத்தை வாங்கிட்டு அப்படியே கெத்தா ஹீரோ வெளியில வராருங்க. தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உங்க அப்பா வாங்கின கடனை கொண்டு போய் நீ அட உன்னோட பிரச்சனை எல்லாம் முதல்ல சால்வ் பண்ணு அப்படிங்கும் போது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஹீரோனை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணும்போது ஹீரோனோட அப்பா அங்க உட்காந்து சீட் விளையாடிட்டு இருப்பாரு. என்னன்னா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி கடனை வாங்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாருங்க. அவருடைய தலை மேல 2 days அப்படின்ற மாதிரி ரெட் மார்க் காட்டும். சோ இன்னும் 2 நாள்ல ஹீரோனோட அப்பா சாவ போறாரு அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சிரும். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சீனு கிட்ட கடன் வாங்கி இருந்தார் இல்லையா, வட்டி கட்டுறதுக்காக வந்திருப்பாருங்க. அப்ப இந்த சீனு தன்னுடைய அடியாட்கள் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோனோட வீட்டுல பிரச்சனை பண்ண அந்த அரசியல்வாதி பாத்தீங்கன்னா இந்த சீனுக்கும் சீனுவோட தொழிலுக்கும் பாத்தீங்கன்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு போல. அதனால அந்த அரசியல்வாதிக்கு ஒரு ஸ்கெட்ச போடணும், அவனோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆயிட்டு நான் அந்த அரசியல்வாதியோட கதையை முடிக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா ஹீரோக்கு தான் தெரிஞ்சு போச்சே இன்னும் 7 நாள்ல அவர் சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி இவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்றேன் அப்படின்றாரு. டே இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவனை எப்படிடா கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு பிளான போட்டேன்னா அதை கரெக்டா பண்ணுவேன், ஒரு செகண்ட் கூட பிசிறு இல்லாம நான் அந்த சம்பவத்தை பண்ணுவேன். இப்ப கூட நான் ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள்ல இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த பர்டிகுலர் செகண்ட்ல கொல்ல போறேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சாம்பிள் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சொல்றது நிஜம்தானா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவை டார்கெட் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோனோட வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ராவோடைய மனைவி ஒரு மாதிரி கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ராக்கி கட்டக்கூடிய ஃபெஸ்டிவல்ல நம்ம யாருக்குமே ராக்கி கட்டலையே, நமக்கு சொந்த பந்தன் யாருமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு நான் உனக்கு தம்பி இல்லையாக்கா எனக்கு கட்டுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் கட்டி விடுறாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் நல்லபடியா பேசி வைக்கிறாங்க. சொன்ன மாதிரியே சொன்ன டைம்ல நம்ம ஹீரோனோட அப்பா இறந்து போறாருங்க. சோ அந்த டெத்ல கலந்துக்கிறதுக்காக இந்த சீனுவோட அடியாட்களும் வராங்க. அப்ப வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ஹீரோ நான் தான் இதை பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி சைகிலேயே காட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் தனியா போய் பேசுறாங்க. சோ என் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா நான் சொன்ன டைம்ல இறந்தாரா இல்லையா அப்படின்றத அவங்க வீட்லயே போய் கேட்டுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த சீனு பாத்தீங்கன்னா ஒரு அடியால வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் எப்ப இறந்து போனாரு அப்படின்னு கேட்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க அந்த இறந்த டேட் டைம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ ஹீரோ ஆல்ரெடி சொன்ன டைம் தான் அப்படின்றது தெரிய வருது. இந்த சீனுவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு, பிசிறு இல்லாம பண்ணியிருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இப்போ இந்த சீனு 2 பேக்ல பணத்தை நிறைச்சு வைக்கிறாருங்க. ஒரு பேக்ல இருக்கக்கூடிய பணம் வந்து சம்பவம் பண்றதற்கான அட்வான்ஸ், சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, சம்பவத்தை நான் கரெக்டா பண்ணுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அட்வான்ஸ் பாக்கினா என்ன அர்த்தம், அதனால ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோ அந்த மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டு சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோவோடைய அப்பா கடன் வாங்கி வச்சிருந்தார் இல்லையா, அவங்கள எல்லாம் வர சொல்லி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுறாருங்க. அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து எந்த கடவுளுக்கு எப்ப பூஜை பண்ணணும்னாலும் நீ பண்ணிக்கோமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துறாருங்க. இப்ப கரெக்டா 7வது நாள் வருதுங்க. அந்த அரசியல்வாதியை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா, ஆனா ஹீரோ வீட்டுல இருக்கிறாரு. அந்த அரசியல்வாதி ஜாலியா ஒரு பொண்ணு கூட ஒரு பங்களால உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கான். ரெண்டு பக்கமே இந்த சீனோட ஆட்கள் இருக்கிறாங்க. அவரு ஜாலியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவரு ஜாலியா இருக்கிறத பார்த்தா அந்த ஆளை இப்போதைக்கு நம்ம ஹீரோ கொல்ல மாட்டான் போலதான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியில இருந்து இந்த சீனோட அடியாட்கள் வேவ் பாக்குறத ஹீரோ பாத்துறாருங்க. அதனால அவங்க முன்னாடி நடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து மந்திரமெல்லாம் சொல்ற மாதிரியும் பிளாக் மேஜிக் பண்ற மாதிரியும் நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இத வெளியில இருந்து இந்த சீனோட அடியால் பார்த்து சீனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் வீட்டுல உட்காந்து மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஜாலியா உல்லாசமா இருந்த அந்த அரசியல்வாதி திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போறாருங்க. அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. சோ ஹீரோ சொன்ன டைம்ல கரெக்டா சம்பவத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீனுவே மிரண்டு போயிடுறாருங்க. அவரோட இடத்துக்கு இந்த ராஜையா வர்றாருங்க. அதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான அரசியல்வாதியா உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அரசியல்வாதி தான். அவர்கிட்ட இந்த சீனு ஜாயின் பண்ணிக்கணும், அவர் மாதிரியே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு அவர்கிட்ட வணக்கம் வச்சு அவர் கூட இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாலையோட வராருங்க. சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்ட்டு. இந்த சீனோட அடியாட்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹீரோ வீட்டுல உட்காந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணா, அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல்வாதி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீனு கேட்கறான், உனக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லி கொடு, அதை நானும் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அதை சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. மாறா உனக்கு வேற ஏதாவது உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த சீனுவோட முகத்தை பாக்குறாருங்க. இந்த சீனு பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பான் அப்படின்றது தெரிய வருது. 80 வயசு வரைக்கும் உன்னோட உசுறு போகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப இந்த சீனுவோட ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. ஹீரோவை பார்த்த உடனே அவனுங்க மிரண்டு போயிடுவானுங்க. ஹீரோவும் பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி நடிப்பாருங்க. உடனடியாக அவனுங்க அந்த இடத்துல இருந்து ஓடிடுவானுங்க. எப்படி உன்னை பார்த்தோன்னா அவனுங்க எல்லாம் பயந்து ஓடினானுங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கப்பல் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, ராவ் மற்றும் ராவோட மனைவி. ராவுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் டீல் அமைஞ்சிருக்குது. அதனால உடனடியாக அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக கிளம்புறேன்னு சொல்றாரு. இன்னும் 2 மணி நேரத்துல அவர் சாக போறாரு அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. மனம் முடிஞ்சு போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏன் ப்ரோ நீ கிளம்புற, நீ இரு அன்னிக்கோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. 2 மணி நேரத்துல அவர் இறந்துட்டதா தகவல் தெரிய வருது. அதை பார்த்து ராவோடைய மனைவி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ராவோடைய மனைவிக்கு 65 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இறப்புல கலந்துக்கிறாரு. எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு ராவோடைய மனைவி வந்துட்டு, என்னோட புருஷன் இல்லாத உலகத்துல நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சடனா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. என்னடா அது இவங்களோட தலையில 65ன்னு காட்டுச்சு, ஆனா இப்ப இறந்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்ப விதியை நம்மளால மாத்தவே முடியாதுன்னா இல்ல, சில சமயங்கள்ல விதியை மாத்த முடியும் அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாருங்க. அந்த கப்பல் இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோ மனம் முடிஞ்சு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு நபர் வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஊருக்கு பிளட் கொடுக்கறதுக்காக போகணும், எமர்ஜென்சி நீ வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. சரின்னு கேட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆன் டைமுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பிளட் சேர்த்துறாருங்க. ஆனா திரும்பி ஹீரோனால அந்த ஆம்புலன்ஸ் மூலமா வர முடியல. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. சரி பஸ்ல போலான்ட்டு வருவாரு, இவருக்கு பஸ் கிடைக்காதுங்க. அதனால அந்த வழியா வந்த ஒரு வயசானவர் கிட்ட என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்க, அவரும் சைக்கிலேயே சரின்னு சொல்லி ஏறிக்க சொல்றாருங்க. சரின்னு கேட்டு இவரும் அவரோட வண்டியில ஏறிக்கிறாரு. பார்த்தா அந்த வயசானவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில கொண்டு போய் டிராப் பண்ணிடுறாருங்க. பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொன்னா இந்த ஆள் நம்மள கோயில கொண்டாந்து டிராப் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அந்த ஆளு எதுவுமே பேச மாட்டாருங்க. அப்பதான் தெரிய வருது அவருக்கு வாயும் பேச வராது காதும் கேட்காது அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில இவரை கிராஸ் பண்ணி ஒரு எரும மாடு போகும். அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கிறதையும் இவர் கவனிப்பாருங்க. அது யம தர்மராஜாவோட கோயில் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. சோ கடவுளே ஹீரோவை அந்த இடத்துக்கு வாண்டடா வர வச்சிருக்காரு போல. இப்போ நம்ம ஹீரோ அந்த கோயிலுக்குள்ள நுழைறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. யம தர்மராஜா ஒருத்தரோட உசுரை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஆன் டைம்ல ஷார்ப்பா எடுத்துருவாராம், அதுவும் கரெக்டா எடுப்பாராம். அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு கதை சொல்றாருங்க. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பஸ் எடுத்துட்டு வராருங்க. அந்த பஸ்ல பல்வேறு மனிதர்கள் டிராவல் பண்ணி வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாத ஆட்களுங்க. இந்த பஸ் அப்படியே பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃப்ரண்ட்ல பயங்கரமா மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது, இடி இடிக்க ஆரம்பிக்குது. டிரைவர்னால இந்த பஸ்ஸை முன்னோக்கி ஓட்ட முடியல. சரி பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா பின்னாடியும் இடி இடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடியும் மின்னலும் தொடர்ந்து இந்த பஸ்ஸை சுத்தி சுத்தியே அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, யம தர்மராஜா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட உசுரை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அவரால் கரெக்டா அந்த ஒரு நபரை டார்கெட்
டார்கெட் பண்ண முடியல, அதனாலதான் இந்த பஸ்ஸை முழுசா டார்கெட் பண்ணி நகர விடாம தடுக்கிறாரு. நம்மளே ஒவ்வொருத்தங்களா இந்த பஸ்ஸுக்கு வெளியில போய் நிப்போம், யமதர்மராஜா யாரோட உசுரை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருடைய உசுரை எடுத்துட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பஸ்ல இருக்கக்கூடிய எல்லோருமே ஒருத்தங்களா வெளியில வந்து நிக்கிறாங்க. ஆனா யாரோட உசுருமே போலங்க. கடைசியா ஒரே ஒரு நபர் மட்டும் பெண்டிங் இருக்கிறாரு. அந்த நபரை இறங்க சொன்னா அந்த நபர் பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறாரு, அழுகுறாரு, எனக்கு குடும்பம் குட்டி இருக்குது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்ப எங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டி இல்லையா, சோ நாங்கெல்லாம் வாழ வேண்டாமா, நீ இறங்கி போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரை வற்புறுத்தி அவரை பஸ்ல இருந்து இறங்க சொல்றாங்க. சோ இவரும் வேற வழி இல்லாம அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து நிக்கிறாருங்க. பார்த்தா யமதர்மராஜா இவரோட உசுரையும் எடுக்கல. திடீர்னு மின்னல் அடிக்குதுங்க. அந்த மின்னல்ல அந்த பஸ் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்பதாங்க யமதர்மராஜாவுடைய பிளான் என்னன்னு நமக்கு தெரிய வருது. இந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு உசுரை இறங்க வைக்கிறதுக்காக இந்த பஸ்ஸை முன்னையும் நகர விடாம பின்னையும் நகர விடாம தடுத்து நிப்பாட்டி இருந்திருக்கிறாரு. அந்த பர்டிகுலர் பர்சன் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பஸ்ல இருக்கக்கூடிய மொத்த பேர்த்தையும் யமதர்மராஜா கொல்றாரு. யமதர்மராஜா நினைச்சா ஒரு உசுரை காப்பாற்றவும் முடியும், ஒரு உசுரை உடனடியா எடுக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த சாமியார் ஹீரோ கிட்ட பேச வராருங்க. சோ ஹீரோ பார்த்த உடனே அந்த சாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ கிட்ட ஒரு அபூர்வ சக்தி இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோ கிட்ட இப்படி ஒரு சக்தி வந்திருக்கு அப்படின்னா அது காரணம் இல்லாமலாம் இருக்காது. அந்த சக்தியை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்ட, இந்த சக்தியை பயன்படுத்தி நல்லவங்களோட உசிரெல்லாம் நீ காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புற. அங்க கட் பண்ணா நம்ம சீனு இருக்கிறாப்ல, அவரு அந்த டேஞ்சரான அரசியல்வாதியை மீட் பண்றதுக்காக வராருங்க. சோ அவரை வெயிட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. கடைசி வரைக்கும் இவரால அந்த டேஞ்சரான அரசியல்வாதியை பார்க்க முடியாம போயிருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போறாருங்க. அப்போ அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்னு சொல்லிட்டு அவங்களோட தலைமையில காட்ட ஆரம்பிக்குது. எல்லாருமே ஸ்கூல் குழந்தைங்களா இருந்துட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்கும் சேமான நம்பர் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் குழந்தைங்களோட டீச்சர் கிட்ட நீங்க எங்க போலான்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி எம்எல்ஏவோடைய ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக போறோம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல இவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்ல என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியாக தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு போகாத மாதிரி தடுத்து நிப்பாட்டிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பாம்பு வச்சு வெடிக்க வைக்க போறாங்கன்றது தெரிய வருதுங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி எம்எல்ஏ மீட்டிங்ல பாம்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அது உயரதிகாரிக்கு போய் சேருது. அந்த உயரதிகாரி கிட்ட இருந்து இந்த எம்எல்ஏ கிட்டே போய் சேருதுங்க. அதாங்க இந்த டேஞ்சரான அரசியல்வாதி இருக்கிறார் இல்லையா, அவருக்கே போய் சேருது. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, இந்த அரசியல்வாதி தான் பாம்பு பிளாஸ்ட் பண்றதுக்கே பிளான் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த சீனுவை காட்டுறாங்க. இந்த சீனு ஒரு மாதிரி பேய் எறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அசிஸ்டன்ட் கேட்க, அப்பதான் இந்த சீனு ஒரு கதையை சொல்லுவாருங்க. இந்த சீனு இந்த டேஞ்சரான அரசியல்வாதியை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு இல்லையா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருந்திருப்பாங்க. சரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிருந்திருப்பாரு. அந்த டைம்ல அந்த டேஞ்சரான அரசியல்வாதி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இவரு பலி கொடுத்தாரு அப்படின்னா இவரோட அரசியல் வாழ்க்கையில ஜொலிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாக்குறதுக்காக வரவங்களையே பலி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காருங்க. சோ ஈவென்ட் மேனேஜர்ஸ் கிட்ட எல்லாம் எந்த இடத்துல இதை பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பாத்ரூம்குள்ள இருந்து ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டா ஒரு பாத்ரூம் விட்டு வெளியில வந்திருப்பாருங்க. இது இந்த அரசியல்வாதி பார்த்துட்டாரு. சோ பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிருந்தேன், இல்லைண்ணா உங்க கட்சியில சேர்ற விஷயமா அவங்க கிட்ட பார்த்து பேசலான்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கும் போது, அட உன்னை நம்ம கட்சியில சேர்க்காம இருப்பனா, நீ நம்பாளு என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல் போய் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆளு சீனு தான் அப்படின்னு சொல்லிட்டு சீனு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை கடத்துறாருங்க. இந்த சீனு சொல்றான், நான்லாம் யாருக்கிட்டையுமே சொல்ல கிடையாது, நான் உன் கூட இருக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். யார் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு போலீஸ் மூலமா தெரிஞ்சு போச்சுங்க. ஹீரோ இந்த அரசியல்வாதி பார்த்துட்டு, எங்க உங்க உசிரையும் சேர்த்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படிங்கும் போது என்னோட பிளானை நீ எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி இந்த அரசியல்வாதி சொல்றாரு. அப்ப பாம்பு பிளாஸ்ட் பண்றது உன்னுடைய பிளானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாருங்க. இப்ப ஹீரோ போட்டு அடி நடிக்கிறாங்க. உனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அரசியல்வாதி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில இருக்கக்கூடிய ஒரு டேட்டோவை ஹீரோ கவனிக்கிறாருங்க. இதே டேட்டோவை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு யோசனை பண்ண, ஒரு முறை நம்ம ஹீரோட பாதுகாப்புக்காக லாக்அப்ல வச்சிருக்கும் போது அந்த லாக்அப்ல ஒரு சாமியார் இருந்திருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இதோ டேட்டா தாங்க இருந்திருக்கும். சோ இந்த சாமியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சாமியாராவே நம்ம ஹீரோ மாறி பேசுற மாதிரி நடிப்பாருங்க. என்ன யாருன்னு தெரியலையா, உன்னை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாருங்க. இந்த அரசியல்வாதிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க சீலிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை இப்ப நான் நினைச்சா சாவடிக்க முடியும் பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கையை கால அசைக்கிறாரு. பட்டுன்னு அந்த நபர் கீழே விழுந்து இறந்து போறாருங்க. ஹீரோவை உள்ள கொண்டு வரும்போதே ஒரு 10 நிமிஷத்துல அவர் சாக போறாரு அப்படின்ற மாதிரி மேல நம்பர் காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். சோ அதை ஹீரோக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த மாதிரி காமிச்சிருவாருங்க. உடனே இந்த அரசியல்வாதி வந்து பயந்து போய் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிற சாமி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வந்துருவாருங்க. எப்படியோ அதையும் மீதியும் சொல்லி தப்பிச்சு வந்துட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து டிவி ஆன் பண்ணா டிவில இந்த டேஞ்சரான அரசியல்வாதியை பத்தின நியூஸ் போயிட்டு இருக்குங்க. அவரு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்காரு, குழந்தைங்களை கொல்ல பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நியூஸ் சேனலுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சீனு ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கான். அதை நியூஸ் சேனலுக்கு கொடுத்துட்டு
அந்த டேஞ்சரான பொலிட்டீஷியனோட இடத்துக்கு அவன் வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இருந்திருக்காங்க. ஹீரோக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு விட்டு உன்னாலதான் என்னால இந்த மாதிரி அவனோட இடத்துல நிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. அவனுங்களோட ஆயுஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா 70 50 காட்டுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. அப்ப கரெக்டா ஒரு சாமியார் வந்து நீ களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்க வேற யாரோ கூப்பிடுறதுக்கு பதிலா என்ன வந்து கூப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கான லீடை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.